ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரிஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ரிலீஸ் அனிமேவை போட சொல்லி கேட்குறீங்க. எப்போவுமே ஒரு அனிமே ரிலீஸ் ஆகி டோட்டல் எபிசோட்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நம்ம சேனலில் போடுவேன். இல்லைன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 4. ஹெலன் வந்து நம்ம ஹீரோவை கத்தியால குத்துறா. ஏன் ஹெலன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. ஹெலனோட அம்மா கொடுத்த அந்த ரெக்கவரி போர்ஷன் நம்ம ஹீரோ சாப்பிடலான்னு பார்த்தா அது கீழே விழுந்துருது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஹெலன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு ரொம்பவும் வலிக்குது இல்ல, அந்த வலியில இருந்து நான் உன்னை விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹெலன் நம்ம ஹீரோவை குத்த வரா. வானத்துல இருந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுது. பார்த்தா இந்த உரோபரஸ் டிராகனை கொலை பண்ண அந்த மிராஜ்ங்கிற டிராகன் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க வந்திருக்கு. உரோபரஸ் அந்த பொண்ணை விட்டு போ அப்படின்னு சொல்லி மிராஜ் சொல்லவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உரோபரஸ் தான் அந்த பொண்ணை பொசஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் தம்பி அப்படின்னு மிராஜ் சொல்லுது. அந்த பையன் கூட இன்னும் கொஞ்சம் விளையாடலாம்னு நினைச்சா உண்மையை போட்டு இப்படி உடச்சிட்டியே அப்படின்னு ஹெலன் சொல்றா. போதும் நிறுத்து தம்பி, என்னோட பவரை நீ யூஸ் பண்ணிக்கோ, இது உன்னை ஹீல் பண்ணும், என்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த உரோபரஸை பியூரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லி மிராஜ் கீழே விழுது. குழந்தைங்க பெரியவங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உரோபரஸ் எப்பனாலும் நம்மள வந்து அட்டாக் பண்ணலாம், எதுக்கும் எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஃபால் எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு, ஆல்வைன் நீ உன்னால முடிஞ்சது பண்ற, நானும் என்னால முடிஞ்ச அளவு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. மிராஜ் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த பாடியை வச்சு என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, என் பவரை யூஸ் பண்ணி உரோபரஸை டெஸ்ட்ராய் பண்ணு, உன்னால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மிராஜ் சொல்லுது. இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உன்னால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உரோபரஸ் பேசிட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை பஞ்ச விடுறான். இந்த பொண்ணோட பாடியை பத்தி உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி உரோபரஸ் கேட்கவும், ஹெலன் தாவா கண்ணு மூலியமா எனக்கு சிக்னல் கொடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால இருக்கு மேலேயே யாரும் காயப்பட வேணாம், பரவாயில்ல என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ஹெலன் தான் நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுத்துருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்ணியிருக்கான். ஹெலன் இதுதானே பெஸ்ட் நீயும் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு ஹெலன் சொல்றா. உனக்கு அவ்வளவா காயம் ஏற்படலையா நம்ம ஹீரோ கையை கொடுக்குறான். ஏமாந்தியா அப்படின்னு வாசிக்கிறா. ஹே பையா ஜாக்கிரதா அப்படின்னு மிராஜ் சொல்லுது. உரோபரஸ் இப்ப நம்ம ஹீரோட பாடியை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. மிராஜோட பவர் இப்ப உனக்குள்ளதா இருக்கு, நான் மட்டும் உன்னை பொசஸ் பண்ணிட்டா யாராலையும் என்ன தடுக்க முடியாது. என்ன இது, இவன் மைண்ட் இவ்வளவு அமைதியா இருக்கு, இவன் என்னடா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான், இவனோட மைண்டை நான் அட்டாக் பண்ற மாதிரி எந்த ஒரு வீக் பாயிண்ட்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லி உரோபரஸ் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட மைண்டை உரோபரஸால கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனோட மைண்டுக்குள்ள இவன் எப்படி அமைதியா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உரோபரஸ் பாக்குது. நம்ம ஹீரோ உரோபரஸோட பவரையே ரிஃப்ளெக்ட் பண்றான். இவனை என்னால பொசஸ் பண்ண முடியல அண்ட் என்னையே இவன் ரிஃப்ளெக்ட் பண்றானா அப்படின்னு உரோபரஸ் யோசிக்கவோ, இதை நம்ம முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப மிராஜ் அதோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஹெலன் உடம்புக்குள்ள இருந்து உரோபரஸை வெளியே கொண்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அண்ட் மிராஜ் அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணதுனால மிராஜோ இப்ப மறைஞ்சு போகுது. நம்ம ஹீரோ ஹெலன் ரெண்டு பேருமே இப்ப மயக்கத்துல இருக்கிறாங்க. கிளவுட்ஸ் எல்லாம் நார்மலானது பார்த்து நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டா அப்படிங்கறத ஃபால் புரிஞ்சுக்கிட்டா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிக்கவும், கில்டோட கிளினிக் அப்படின்னு ஹெலன் சொல்றா. ஆல்வைன் நல்லவன உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி ஃபால் கட்டி பிடிச்சிட்டு, நீ நல்லா இருக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. நம்ம உரோபரஸ் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், நீயும் மிராஜும் சேர்ந்து அதை கொண்டுட்டீங்க அப்படின்னு ஹெலன் சொல்றா. நீ ஓகேவா இருக்கல ஹெலன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றா. மிராஜ் அந்த லெஜெண்டரி டிராகனா அப்படின்னு ஃபால் கேட்கவும், ஆமா திடீர்னு அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உரோபரஸ் பொசஸ் பண்ணுச்சு, நீ ஓகே தானே ஹெலன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஓகே தான், ஆனா இப்போ என்னால இதை பண்ண முடியும், புதுசா இது கிடைச்சிருக்குன்னு அவ காமிக்கிறா. அச்சோ உன் கை டிராகன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, இது ஏன் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி அவ அதை மறைய வச்சு காமிக்கிறா. கை காலி எங்கனால கொண்டு வர முடியும், மறைய வைக்க முடியும் அப்படின்னு அவ காமிக்கிறா. இந்த டிராகனோட பவர் அழிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆயிட்டு இருந்தது, ஆனா இப்போ இதை யூஸ் பண்ணி நான் மத்தவங்களை காப்பாற்ற போறேன். ராயோட மெசேஜ் என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் ஆல்வைன், அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாருக்காகவும் சேர்த்து நான் ஹாப்பியா வாழணும்னு சொன்னா, நான் அதே மாதிரி ஹாப்பியா வாழ்ந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஹெலன் சொல்றா. உங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபால் கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆல்வைன் கூடயே இருக்கேன், நீ யாருன்னு ஹெலன் கேட்கவும், இது ஃபீலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஹெலன் கேட்கறா. நான் இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹெலன் பாக்குறா. ஹெலன் உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி கில்டு மாஸ்டர் ஜேக்குன்னு எல்லாரும் ஓடி வராங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆல்வைன் இந்த தடவை உரோபரஸையே கொண்டுட்டியா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் கத்திட்டு இருக்காதீங்க, ஆல்வைன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஹெலன் அம்மா சொல்லவும், நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். உரோபரஸை கொண்டதுக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் கில் மாஸ்டர் நமக்கு ட்ரீட் வைப்பாருன்னு சொல்லி ஏன் வைக்கணும்னு கில் மாஸ்டர் கேட்கறான். ஏன்னா உங்க கில்டுல இருக்கிற ஒருத்தன் தானே அதை கொண்டிருக்கான், எப்படியும் ராயல் பேலஸ்ல இருந்து பிரின்சஸ் நமக்கு நிறைய பணம் அனுப்புவாங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா பெரிய அமௌண்ட்டா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், இப்போ நீ ஃபீலியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்துறான். பிரின்சஸ் பெரிய அமௌண்ட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. சரி வாங்க பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. சியர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இது கில் மாஸ்டரோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஜேக் சொல்றான். கொஞ்சம் பார்த்து கூடிங்கப்பா அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. யாஹோ யாஹோ அப்படின்னு அவனுங்க கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. ஆல்வைன் நீ தான் இந்த ஈவெண்டோட ஹீரோவை, இந்த சரக்கடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் கொடுக்கவும், அவனை அப்படி ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு லாமியா திட்டுறா. அவன் நீ என்ன குடிக்கிறேன்னு லாமியா கேட்கவும், லைம் சோடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்காச்சும் நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு ஃபால் சொல்றா. கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட
உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ். கண்டிப்பா என்னால அந்த டிராகனை தோக்கடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை பார்த்து தான் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு என்னால முடிஞ்சதை பண்ணேன் அப்படின்னு ஃபால் சொல்றா. ரைட் ஆன் லெஃப்ட் லெக் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரோபரஸோட பவரை வச்சு ஹெலன் விளையாண்டுட்டு இருக்கா. இப்பெல்லாம் விளையாடுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜேக் சொல்றான். அதை மீறி அவங்க விளையாடுறாங்க. டெஸ்டாவை ஃபார்மிங்ல ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கான். செல்ஸ் வில்லேஜ்ல இருக்கிற ஃபார்மையும் பாத்துக்கிட்டா ராயல் பேலஸ்ல இருக்கிறதையும் பாத்துக்கிட்டேன்னு கேட்கவும் ஃபார்மிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் நான் என்ஜாய் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரேக்ஸ் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். நான் எங்க இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் இதுல ஒரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த ரேக்ஸ் எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கானோ அப்படின்னு டெஸ்டா பாக்குறான். லவ் லெட்டரான் டெஸ்டா கேட்கவும், இந்த தடவை எங்க அப்பா கிட்டே இருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். மகனே நல்லா இருக்கிறியா, நீ ராயல் கேபிட்டல் போனன்னு கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டோட வந்து இருன்னு சொல்லியுமே ஃபார்மிங் தான் முக்கியம்னு போன நீ ராயல் கேபிட்டல் போறதுக்கு என்ன காரணம்? ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, அதுதான் உன் மனசு மாற காரணமா? சரி அப்பா அம்மாவை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை நீ பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு டெஸ்டா கேட்காது. 1 2 நம்ம ஹீரோ என்னவோ பாரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு டெஸ்டா சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ மார்க்கெட் பக்கமா போறாங்க. தக்காளி இருக்கு. இந்த தக்காளியோட கலர் ஸ்மெல்லு சைஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்த்து இது ஆசமா இருக்கு, இதை எங்க தயார் பண்றாங்க, நீங்க எங்க வாங்குனீங்க, இதோட டேஸ்ட் ஆசிட் புரோட்டீன் விட்டமின் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தம்பி நீ யாருன்னு அவர் கேட்கவும், நான் ஒரு ஃபார்மர் தாங்க. சரி சொல்லுங்க எங்க வாங்குனீங்கன்னு கேட்கவும், லோரகஸ்ல தான் வாங்கினா, அங்க ஒரு ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்கன்னு பேசிட்டு வந்து நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். இல்ல நான் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னாச்சு, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, லேக் அன்னைக்கு ஒன்று கிண்டல் பண்ணணும் அதனாலயா, ப்ளீஸ் போகாத அப்படின்னு வா சொல்லுவோம். இல்ல லோரகஸ்ல தான் எங்க அப்பா அம்மா இப்போ இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க போறேன், அங்க ஒரு குட் ஃபர்டிலைசர் இருக்கு அதையும் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வர குவெஸ்ட் எல்லாத்தையும் வேற யாருக்காச்சும் கொடுக்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இதோ பாக்குறேன் உன்னோட குவெஸ்ட், சரி இதை நானே பாத்துக்கிட்டேன்னு வா சொல்லுவோம். ஆனா இந்த குவெஸ்ட் எல்லாம் டீமன் சப்ரஷன் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன நீ யாருன்னு நினைச்ச, நல்லா எஃப்ராங்க்ல இருக்க ஒர்க்கையே பார்த்துட்டு இருக்கேன். ரிசப்ஷன் ஒர்க் போக இந்த பவரை யூஸ் பண்ணியோ சில கொஸ்டியே இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸோ நீ கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோ வெளியே வந்தா, ஆல்வைன் நீ எங்கேயோ வெளியே கிளம்புறான்னு நினைக்கிறேன், இந்த தடவை உன் கொஸ்ட்டுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஃபால் வந்து நிக்கிறா. என்னது நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறியா அப்படின்னா, இதுக்கு தான் நான் கண்டிப்பா வந்தாகணும்னு ஃபால் சொல்லவும், ஐயோ வேண்டாம் பிரச்சனையாயிரும், அடுத்த தடவை நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த தடவை கூட வேண்டாம், நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்க போற, ஸோ கண்டிப்பா என்ன இந்த தடவை அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். பையப்புள்ள ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபால் நினைக்கிறா. எதுக்காக என் கூட வர இவ்வளோ ஆர்வமா இருக்காலோ தெரியல. ஃபெர்டிலைசரை மட்டும் நான் அங்கே போய் அடைஞ்சிட்டோம்னா டொமேட்டோஸை வேற லெவலில் விளைய வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா. ஒரு ஆர்க் நம்ம ஹீரோ முன்னாடி வருது, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு கை கொடுக்கா. ஆனா இதுவும் ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம அதை பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டே நம்ம ஹீரோ தளர்த்த ஆரம்பிக்குது. வேணாம் என்ன ஊற்று அப்படின்னு ஹீரோ கதறுதான். அந்த ஆர்க் அட்டாக் பண்ணி நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல மட்டும் ஆர்க்ஸ் வந்துட்டு ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணாது, 18+ தான் பண்ணும். ஒரு வழியா அந்த உரோபரஸோட டிராகன் பிரச்சனை முடிஞ்சது. இப்போ புதுசா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருக்கா. யார் இந்த பொண்ணு? ஹீரோக்குன்னு மட்டும் எப்படி எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களா வந்து மாட்டுறாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.